ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கடலை மாவு போண்டா தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து 1 கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கூடவே முக்கால் கப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக கொதிச்சிட்ருக்கிற எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் அந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது போண்டா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு டீ கடை ஸ்டைலில் வரும். இதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரெடியான மாவை வந்து குட்டி குட்டியாக போண்டா மாதிரி உருட்டி சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து அது மேலே ஒட்டாத அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ போட்டது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடும்போதும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எடுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூடான போண்டா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு டீ போடுற டைம்குள்ளார நீங்கள் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸி, ரொம்பவும் சீக்கிரம் செய்யக்கூடியது. எப்போ வேணாலும் நமக்கு போர் அடிக்கும் போது செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.